நம்முடைய ஹஜ்ஜை உம்ராவை கபூல் செய்தல்வானாக. உம்ரா ஜியாராவையும் அல்லாஹ் கபூல் செய்தல்வானாக. நம்முடைய ஹஜ் உம்ரா ஜியாராவுடைய பயணத்தையும் அமல்களையும் எல்லா வகையிலும் எளிதாக்கியல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, இங்கே தேனி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஹஜ் விளக்க பயிற்சி முகாம், இந்த வருடம் ஹஜ் செல்ல இருக்கிற ஹாஜிகள், ஆண்கள், பெண்கள் சகிதம் செல்லக்கூடிய இந்த ஹஜ் கடமையை புரிந்து கொள்வதற்காக இங்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்விலே எனக்கு முன்பாக அருமையான திராத் ஓதியவர்கள் மற்றும் வாழ்த்தறி வழங்கியவர்கள், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய துணைத் தலைவர் ஹசரத் அவர்கள் அருமையான வாழ்த்தறியை வழங்கினார்கள். இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேனி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தகுதி வாய்ந்த தலைவர் அவர்களே, ஹஜ்ஜினுடைய அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு 2 விஷயங்களை ஞாபகப்படுத்தி விட்டு நான் ஹஜ்ஜுடைய காரியங்களுக்கு வருகிறேன். எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் அதில் 2 விஷயங்கள் முக்கியம். அது ஹஜ்ஜு மட்டுமல்ல, அது தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், சக்காத்தாகட்டும், ஹஜ்ஜாகட்டும், எந்த அமல்களாக இருந்தாலும் அதில் 2 தன்மைகள் இருக்கணும். 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று அல் இஹ்லாஸ், இன்னொன்று அல் இஸாபா. முதலாவது அல் இஹ்லாஸ். நாம் செய்கிற அமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நாங்கள் அமல் செய்கிறோம். இது எந்த அமலாக இருந்தாலும் சரி, குறிப்பாக தொழுகிறது, நோன்புக்கிறதுல ஒரு பெரிய பெருமைப்பட்டுக் கொள்வதற்கோ, ஏன்னா எல்லாரும் தொழுகிறாங்க, எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க. ஆனால் ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறதே, அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை வழங்குவதில்லை. அல்லாஹு தஆலா யாருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு அந்த பெரும் பாக்கியத்தை கொடுக்கிறான். பல சமயங்களிலே எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, நம்ம குடும்பத்தில் அண்ணன் போயிட்டு வந்துட்டாரு, தம்பி போயிட்டு வந்துட்டாரு, நம்ம என்ன போகாம இருக்கிறோம். அதாவது இது மாதிரியான சிந்தனைகள் யதார்த்தமாக வருவதுண்டு. ஹஜ்ஜு செய்ய வேண்டிய ஆசை இருப்பது தப்பில்லை, ஆனால் ஹஜ்ஜை ஒரு கடமையாக நினைத்து செய்ய வேண்டும். எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க, நம்மளும் போகணும், நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காது. இதல்ல கடமை. நமக்கு கடமை ஆயிடுச்சுன்னா எப்ப கடமையாச்சும் அப்படி தயாராகும். நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்கிறோம். மக்கள் ஹாஜின்னு சொல்லுவாங்க, ஹாஜியாரும் சொல்லுவாங்க. அவங்க இப்படி உலமாக்களை ஹஸரத்துன்னு சொல்றாங்க, அது மாதிரி சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் எங்களுடைய உள்ளம் அவ்வளவு தூய்மையாக இருக்கணும். யார் எங்களை பத்தி எப்படி புகழ்ந்தாலும் சரி, நாங்கள் செய்கிற அமல் அல்லாஹ்வுக்காக மட்டும். நாங்கள் ஹஜ்ஜு செய்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் செய்கிறோம். இது ஒன்றும் எங்களுடைய ஒரு பெரிய பெருமை கிடையாது. இது கடமை. தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஜக்காத்து கடமை, அதே மாதிரி ஹஜ்ஜும் கடமை. அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் வணங்கி இருக்கிறான் என்று முதலாவதுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ரு செய்து நம்முடைய உள்ளத்தை முழுமையாக சுத்தமாக தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலததுஹு. யார் அல்லாஹ்வுக்காக மட்டும் ஹஜ் செய்கிறாரோ, மன் ஹஜ்ஜ லில்லாஹ், ஹஜ்ஜ லில்லாஹ்ங்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்காக, பேர் புகழுக்காக இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படிங்கிறதுக்காக இல்லை, நம்மளை பத்தி யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக இல்லை, எவ்வளவு பணத்தை வச்சிருக்கிறான், எவ்வளவு நாள் ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறான் அப்படின்னு பேசுவாங்களோ அதுக்காக இல்லை. அல்லாஹ்வுக்காக மட்டும், அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மட்டும் யார் ஹஜ்ஜு செய்கிறார்களோ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக், அசிங்கமான அசூசையான எந்த வார்த்தைகளையும் மனதுக்குள்ளும் பேசக்கூடாது, மற்றவர்களிடத்திலும் பேசக்கூடாது. அதே மாதிரி வலம் யஃப்ஸுக், எந்த தவறும் செய்யாமல் யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்கிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜஅ கயௌமின் வலததுஹு, அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார். அன்று பிறந்த பாலகனுடைய சிறப்பு எங்கு கிடைக்கிறது? அந்த இஹ்லாஸுக்கு கிடைக்கிறது, மன தூய்மைக்கு கிடைக்கிறது. நம்ம ஹஜ்ஜு செய்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில யார் நீண்ட ரக்காத் தொழுவாங்களோ, நீண்ட சஜிதா செய்கிறது, அதை பற்றி எல்லாம் சிறப்பெல்லாம் வரும். ஹஜ்ஜில் அப்படி நீண்ட எதுவும் கிடையாது. ஹஜ்ஜுடைய அமல்கள்ல நீண்ட தவாஃபு 7 தடவை தான் சுத்தணும். 7 தடவை சுத்தினா ஒரு தவாஃப் ஆயிரும். அதே மாதிரி அரஃபாவில் இருக்கிற நேரத்துல இருந்தா ஹஜ் ஆயிரும். முஸ்தலிஃபால இருக்கிற நேரம் வெளிப்படையாக தொழுகையை போன்று நீண்ட நேரம் நின்று தொழுகிறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுங்கிறது 5 நாட்களில் செய்யாமல் அங்க பல பேரை சந்திக்கிற நிலைமை ஏற்படும். ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக், எந்த அசூசையான தேவையில்லாத வார்த்தைகளும் வரக்கூடாது, பாவமும் செய்யக்கூடாது.
பாவம் கலக்காமல் இருந்தால், குற்றம் கலக்காமல் இருந்தால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புவார். அதனால் முதலாவது நீயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்பாக. இரண்டாவது அல் இசாபா. இசாபா என்றால் சரியாக செய்யறது, அல்லாவுக்காக செய்யறது, அதை சரியாக செய்யறது. தொழுகை அல்லாவுக்காக தொழுகிறோம், மகரிபு ஒரு ரக்காத்து கூட்டி தொழுதுட்டாங்க, 4 ரக்காத்து தொழுதுட்டோம், தொழுவ கூடுமா? தொழுவ கூடாது. மகரிப் 3 ரக்காத்து தான், நாங்க 4 ரக்காத்த தொழுதுட்டோம், தொழுவ கூடாது. அதே மாதிரி நான் பகலும் இரவும் சேர்த்து நோன்பு வைக்கிறேன்னாரு, அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. சஹர்ல நோன்பு ஆரம்பிக்கணும், இஃப்தார் நோம்பு தளர்ந்துடணும். இதுதான் கரெக்டு. எனக்கு சக்தி இருக்குது, நான் 8 மணி வரைக்கும் ஃபஸ்ட் இருப்பேன் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் ஹஜ்ஜுடைய அவனும் கரெக்டா இருக்கும், சரியாக செய்யணும், அதுல தவறு விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? ஹஜ்ஜை படிக்கணும், ஹஜ்ஜுடைய அமல்களை படிக்கணும். இது போன்ற மஜ்லிஸ்களை கலந்து கொள்வது தவிர நேரடியாகவும் கேட்டு தெரிந்து கொள்ளணும். புத்தகங்களை, அது சம்பந்தப்பட்ட நூல்களை வாங்கி நேரம் ஒதுக்கி படிக்கணும். நம்ம இவ்வளவு பணம் சேர்க்கிறதுக்கு எவ்வளவு காலம் செலவழிச்சிருப்போம். நம்ம ஹஜ்ஜுக்கு போறதுக்காக ஒரு 2 பேர் ஹஜ்ஜுக்கு வீட்டு போறதா இருந்தாலும் 7 லட்சம் 8 லட்சம் செலவாயிடும். அது போக மற்ற செலவுகள் 10 லட்சம்ங்கிறது சர்வ சாதாரணமாயிடும். இவ்வளவு இந்த காசு பணத்தை நம்ம எவ்வளவு காலமா சேமிச்சிருப்போம், எவ்வளவு சிரமப்பட்டு சேமிச்சிருப்போம், அதுக்காக வேண்டி எவ்வளவு முயற்சி எடுத்திருப்போம். ஹஜ்ஜுக்குரிய ஏற்பாடு, அதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்றது, பாஸ்போர்ட் எடுக்கிறது, இது சம்பந்தப்பட்ட எத்தனை முயற்சிகள் நம்ம ஈடுபட்டு இருப்போம். எல்லாவற்றையும் விட மேலாக நான் எப்படி ஹஜ்ஜி செய்யணும், என்னுடைய ஹஜ்ஜி எப்படி செஞ்சா கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும், அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கும் நேரம் ஒதுக்கணும். நேரம் ஒதுக்கி அதை படிக்கணும். ஹஜ்ஜை பற்றி அங்க போனாதான் முழுமையா விளங்கும் என்பது வேறு விஷயம். ஆனால் நீங்க போகும் பொழுதே தயாராகிட்டு போகும். அதற்கான முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்திலே உங்களுடைய ஹஜ்ஜினுடைய காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கால் அடுத்த வருஷம் நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல சொன்ன வார்த்தை. அதுக்கு அடுத்த வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. சொன்னாங்க, ஒரு கால் அடுத்த வருஷம் அவங்க பார்க்காம போயிடலாம், இப்பவே ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னுடைய ஹஜ்ஜினுடைய காரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சிருக்கிறாங்க. நபியாக ஆன பிறகு ஒரு கடமையான ஹஜ்ஜி ஹஜ்ஜத்துல் விதா மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒரு ஹஜ்ஜி தான் கியாமத்து வரையிலும் வரக்கூடிய உம்மத்துக்கு வழிகாட்டு. சொன்னாங்க, என்னை தொட்டு ஹஜ்ஜை எடுத்துக்கங்க. அதுல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தஅல்லமுல் ஃபராயித் வல் ஹஜ் வல் தலாக். 3 விஷயத்தை சொன்னாங்க, வாரிசுரிமை சட்டம், ஹஜ்ஜி, தலாக், இந்த 3ஐயும் படிங்கன்னா. ஃபஇன்னஹு மின் தீனிக்கும், ஏனென்றால் அது உங்களுடைய மார்க்கம், நீங்க அதை படிச்சுட்டு போங்க. தஅல்லமு, நீங்கள் அதை படிக்க வேண்டும், அதை படித்துக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அதை படித்து விட்டு செயல்படுத்துங்கள். தொழுவதற்கு முன்பாகவே தொழுகையை பற்றி படிக்கணும், ஹஜ்ஜுக்கு முன்பாக ஹஜ்ஜை பற்றி படிக்கணும். பிசினஸ் அதை பத்தி சும்மா சாதாரணமா செய்ய முடியுமாங்க? முன்கூட்டியே அதை பத்தி யார்ட்டையே கேட்போம், எப்படி செய்யலாம், எந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சும்மா கொண்டு போய் பணத்தை போட மாட்டோம். நம்மளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா ஒரு 10 லட்சத்துக்கு கொண்டு போய் போடலாம், சும்மா சாதாரணமா போட்டுருவோமா? அப்படி இல்லை. அப்போ நம்முடைய ஹஜ்ஜி என்ன ஏது, அது சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்ன, அங்க எப்படி ஹஜ்ஜி செஞ்சா நிறைவேறும், அதை பற்றி படிக்கணும். தஅல்லம், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சட்டங்களை, நிறைய சட்டங்களை அல்லாஹ் தெளிவாக சொல்லுவான். ஹஜ்ஜுடைய சட்டங்களை சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு வசனத்துல அல்லாஹ் தஆலா முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், வத்தகுல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். ஹஜ்ஜுடைய சட்டத்தை பாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் என்கிற ஆயத்துடைய தொடர்ல ஆயத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்டா, வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் மிக கடுமையானவன் என்று. ஹஜ்ஜுடைய சட்டத்தை சொல்லிட்டு அல்லாஹ் எதுக்கு இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறான்? அநேகமா நான் நினைக்கிறேன் மஆரிஃபுல் குர்ஆன் முஃப்தி ஷஃபீல் அஹ்மதா சொல்லுவாங்க, ஹஜ்ஜுடைய சட்டங்களை படிக்கணும், இல்லை என்று சொன்னால் தப்பும் தவறுமாக செய்துவிட்டால் அது தண்டனைக்கு காரணமாக வழிவகுத்து விடும் என்று. வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நான் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நம்மளை தயார்படுத்துறதுக்காக சொல்றேன். நாள் இருக்கு, இன்னும் நாட்கள் இருக்கிறது, இன்னும் அவகாசம் இருக்கிறது. ஹஜ்ஜை, உம்ராவை, ஜியாராவை முழுமையாக நன்கு அதற்கான தயாரிப்பு, அந்த தயாரிப்புக்காகத்தான் இங்கே உங்களை கூட்டு அமர வைத்திருக்கிறது. இதை ரொம்ப கவனமாக, இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களும் சரி, இனிமேல் சொல்ல போகிற விஷயங்களும் சரி, நல்ல கவனமாக கேட்கணும். இது ஒரு எதையும் விட்டுறக்கூடாது. இது ஒரு பயான் இல்லை, இது ஒரு பாடம், இது ஒரு பயிற்சி, இது ஒரு பயான் கிடையாது. அப்போ எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறது கேட்டு உள்வாங்கி வைக்கும் பொழுது, நீங்க அங்க நிற்கும் பொழுது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அரஃபாவில் இருக்கும்போது நம்ம சொன்னது ஞாபகத்துக்கு வரும், முஸ்தலிஃபாவில் இருக்கும் பொழுது சொன்னது ஞாபகத்துக்கு வரும்,
அது நம்ம தகன்ல ஞாபகத்துல வாங்கி வச்சுக்கொள்ளணும். இந்த ரெண்டு விஷயம் முக்கியம். அடுத்ததாக பயணம், ஹஜ்ஜினுடைய பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சில காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய பயணம் ஆரம்பிக்கும் போது முதலாவது நம்ம பயணம் சொல்லுவோம் விதா, அதாவது பெரியவர்கள் நல்லவர்களை பார்த்து பயணம் சொல்லி துவாவை வாங்கிக் கொள்ளணும். ஹஜ்ஜி மக்பூலாகிறதுக்காக துவா வாங்கிக் கொள்ளணும். நம்ம தப்பு கஃபாரா செய்யணும். நம்ம ஏதாவது தப்பு தவறு செஞ்சிருக்கலாம், அடுத்தவர்கள் மனசு புண்படிப்படியாக பேசியிருக்கலாம். எல்லாரும் செய்ய வேண்டியது. ஆனால் ஹஜ்ஜிக்கு செல்லும் பொழுது இதில் குறிப்பாக நாம் எல்லாரையும் சந்திச்சு நாங்கள் செஞ்ச தப்பு தவறுகளுக்காக அவர்களிடத்திலே மனம் விட்டு மன்னிப்பு வாங்கிக் கொள்ள வேண்டும். என்றால் யாரை பற்றி எல்லாம் பேசியிருக்கலாம். ஹக்குல் இபாத், அடியார்களுடைய கடமை. அதே மாதிரி யாருக்காவது செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கலாம். கடன் வாங்கியிருப்போம், கடன் கொடுக்காம இருக்கலாம். அதை கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்கலாம். அமானிதங்கள் நம்முடைய கையில இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒப்படைச்சிடணும். கடன் கொடுத்துடணும். ஒரு கால் நம்ம கடன் இருக்குது, இப்ப கடன் கொடுக்க முடியல, ஆனா கடன் கொடுப்பதற்கான சொத்துக்கள் வசதி வாய்ப்புகள் இருக்குது. பல சமயங்கள்ல இடம் அங்கங்க இடம் வாங்கி போட்டிருப்போம், அதை விற்கிறதுக்கு முடியாது. இப்ப நம்ம கடன் வாங்கிட்டு கூட ஹஜ்ஜுக்கு போகலாம். அது கடன் வாங்கிட்டு போறது நல்லதல்ல. அப்படி இருந்தால் அந்த அளவுக்கு சொத்து இருக்குது, நிறைய இடம் இருக்குது அப்படின்னா ஹஜ்ஜி கடமையாயிரும். விற்க விரும்பாட்டி கடன் வாங்குவாங்க. அல்லது கடன் வாங்கி இருக்கிறோம் இப்ப கொடுக்கல, ஆனா கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகள் நம்மள்கிட்ட இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல என்ன செய்யணும்? கண்டிப்பாக வசியத் எழுதணும். ஹஜ்ஜுடைய எல்லா பயணத்துக்கும் அது ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு ரொம்ப முக்கியம். ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு முன்பாக நம்ம வசியத்தை எழுதணும். நான் இன்னார் இடத்துல இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறேன், இந்த கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, என்னுடைய கடமைகள் என்னென்ன பாக்கி இருக்குது, இது யாரு குடும்பத்தார்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த வசியத்தை எழுதணும். ஏனென்று சொன்னால் நாம் ஒரு நீண்ட பயணம் செய்ய இருக்கிறோம். அது கடமையான ஹஜ்ஜுக்குரிய பயணமாக இருக்கிறது. அதுல எந்த விதமான தொய்வும் குறைவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்றால் நம்ம மீது உள்ள கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், அல்லது நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதற்கான வசியத் செய்யணும். ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது பெண்கள் சாதாரணமா வீட்டுல பிள்ளைகளை விட்டுட்டு போவாங்க. சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களாம் நிற்கிது பார்த்துக்கங்கம்மா. இதுக்கு பேர் வசியத். என் பிள்ளைங்களாம் இருக்குது பார்த்துக்கங்க. ஏன்னா பிள்ளைகளின் மீது அக்கறை. நம்ம போயிருவோம், 40 நாள் இருக்க மாட்டோம், நம்ம பிள்ளைங்களை யார் பார்ப்பாங்க? சின்ன சின்ன பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க. நம்ம 40 நாளைக்கு அங்க போய் வேறு ஒரு சிந்தனையில போயிடுவோம். பிள்ளைகளை கவனிச்சுக்கணுமே ஏற்பாடுலாம் செஞ்சிருப்போம். செஞ்சிருந்தா கூட சில பேர்த்த குறிப்பிட்டு சொல்லுவோம், இந்த பிள்ளைகளை பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்மிடத்துல இருக்கிற பொறுப்புகள் பிள்ளைகள் மட்டுமல்ல, நம் மீது உள்ள கடமைகள் இருக்குது. ஏதாவது கொடுக்க வேண்டியது இருந்துச்சுட்டா அதையும் சொல்லிட்டு போகணும், எழுதி வச்சுட்டு போகணும். இதுவும் ரொம்ப முக்கியம் ஹஜ்ஜினுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக. அடுத்ததாக நாம் புறப்படும் பொழுது 2 ரக்காத் நஃபில் தொழணும். இது சஃபருடைய தொழுகை. எல்லா சஃபருக்கும் உள்ளது. ஹஜ்ஜுடைய சஃபருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பயணம் புறப்படும் பொழுது வீட்டில 2 ரக்காத் தொழுது விட்டு புறப்படுகிறாரோ அதை விட சிறந்த ஒரு செல்வத்தை அவர் வீட்டுக்காரர்களுக்கு விட்டு செல்லவில்லை. நாம தொழுதுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு போற தொழுகை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த 2 ரக்காத்தை கொண்டு 40 நாளைக்கு 2 மாசத்துக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கு. நீங்க 2 ரக்காத்தை விட வேற எதுவும் சிறப்பு கிடையாது விட்டுட்டு போறதுக்கு. ஆனால் கடைசியா போகும் பொழுது 2 ரக்காத் தொழுதுட்டு வீட்டை விட்டு நம்ம கிளம்பணும். இது பயணத்திற்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியம்.